வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது நம்ம எல்லோருக்கும் அறிந்ததான ஒரு வசனம் தான். ஆனால் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் திருச்சபைக்கு சொல்லுகிறதான அல்லது சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லக்கூடியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அதே தேவன் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் சொல்றாரு, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர். பொன் குத்து விளக்குகள்னா சபை. அதுக்கு முந்தின வசனத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனம் 1:20 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவன் ஒவ்வொரு பொன் குத்து விளக்காக பார்க்கிறார், ஒவ்வொரு சபையாக பார்த்து கொண்டே வருகிறார். வரும்பொழுது ஒரே ஒரு சபையின் கதவு மட்டும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையினுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த சபையினுடைய கதவை கர்த்தர் தட்டுகிறார். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். பொதுவாக கர்த்தர் வாசலாக இருக்கிறார். ஒரு சபைக்கு கர்த்தர் தான் என்னவா இருக்கிறாரு, அவரே சொல்றாரு, நானே வாசல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வாசல் அவர் தான்னா கதவும் அவர் தான். அந்த வாசல் கதவு பூட்டப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, வாசலுள்ளே தேவன் பிரவேசிக்க கூடாதபடிக்கு சபையினுடைய கதவு என்னவா இருக்குது, கர்த்தர் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்தது. பல நேரத்தில் வாசல் அடைக்கப்பட்டிருக்காது, ஆனால் மனுஷர்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு மனுஷர் அடைச்சிருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். கர்த்தருடைய ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே எங்க உட்கார்ந்திருந்தான்? எந்த இடத்துல? வாசல் அண்டையில். அதாவது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்கிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. இப்போ இவன் வாசல் நிலையண்டையில் உட்காந்துட்டான். எந்த இடத்துல? கர்த்தருடைய ஆலயத்தில். பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம் பிரகாரத்திற்கு போய் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போக வேண்டியது தான் எல்லாருக்கும் வேலை. இயேசு வருகிற வரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. பிரகாரம் வரைக்கும் போகலாம், ஆனால் பிரகாரத்திற்கே போக விடாதபடிக்கு தடையாயிருக்கிற சில மனிதர்கள்னு வச்சுக்கலாம். பல நேரங்களிலே வாசல்கிட்ட ஒரு அடைப்பு இருக்குது. அங்கே யார் அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் அடைச்சிட்டு உட்காந்துருக்கிறா. நம்மளை தேவன்கிட்ட போக விடாமல் இருக்கிறதுக்கு அந்த மனுஷன் தான் காரணமாகவே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அநேகருக்கு இடரலாக இருக்கிறீர்கள், என் ஜனத்துக்கு இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு பல இடங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை குறித்தான இடரல் உண்டாக இருக்கிறது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்றாலே பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு பேசிக் நம்பிக்கை இருந்துச்சு. பேசிக் நம்பிக்கை. ஊர்லலாம் சொல்லுவாங்க, அவர் கிறிஸ்தவருங்க, அவர் போய் சொல்ல மாட்டார் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை ஒரு சொற்றொடர் இருந்துச்சு, நார்மலாகவே இருந்துச்சு. கிறிஸ்தவங்கனாலே பேசிக்காக நல்லவங்க தான் அப்படி ஒரு இருந்துச்சு. கிறிஸ்தவங்க குடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிலைமை பாருங்க, இடரல் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அநேகர் இயேசுகிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய ஊழியங்களே அதற்கு காரணமாக இருக்குது. நாமே பல நேரங்களில் காரணமாக இருக்கிறோம். வீடுகளில் நம்மளை பார்க்குறாங்க. நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே பிசாசு காரணம் இல்லை. நம்ம ஒழுங்காக மைக்கை செட் பண்ணாமல் விட்டுட்டு மைக் ஏன் சரியாக வேலை செய்யலை, பிசாசு கை வச்சுட்டான். அவனா சுவிட்ச் ஆஃப் பண்ணா, நம்ம சுவிட்சை ஒழுங்காக ஆன் பண்ணல. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், பாதி வேலை தான் பிசாசு, மீதி வேலை நம்மளுது. பிசாசு நம்மக்கிட்ட இருக்கிற தவறை யூஸ் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசு மட்டும் இல்லை, நாமளும் காரணம். பல நேரங்களில் நம்முடைய சாட்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். வீட்டில் இருக்கிறவங்களே பார்க்குறாங்க. ரட்சிக்கப்படாத மாமியார் ரட்சிக்கப்பட்ட மருமகளை பார்க்குது. பார்த்துட்டு அந்த மருமகளுடைய சாட்சி தான் மாமியார் பரலோகத்துக்கு வர்றது இருக்குது. வாலிப பிராயத்தில், நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் திடீர்னு கேட்பாங்க, என்னடா ஒரு மாதிரி இருக்கு, ஆளே வேறு மாதிரி ஆகிட்டுன்னு கேட்பாங்க. சாதாரணமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த சேஞ்சஸை பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன ஆளே வேறு மாதிரி இருக்கிற இப்போ அப்படின்னு. அதுவே சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அவங்க பார்க்கும்போதே இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடிக்கும் அந்த ஒரு வாரத்தில் வேறு டிஃப்ரென்ஸ் வரும், கன்ஃபார்மாக வரும். பேச்சில் வரும், நடக்கையில் வரும், எல்லாத்துலேயும் வரும். அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, அந்த ஊரில் நம்மகிட்ட நல்லா பழகினவங்களாம் கேட்பாங்க, என்ன ஆள் ஒரு மாதிரி இருக்கிற ஒரு வாரமா, யாருக்கிட்டையும் பேச மாட்டேற, அது பண்ண மாட்டேற, இப்படி போகிற வர, என்ன விஷயம் அப்படின் போது அது சுவிசேஷம் சொல்வதற்கு வாசலாக இருந்துச்சு. அவர்கள் உள்ளே வருவதற்கு அது வாசலாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பண்ணுற வேலையே அதான். பல நேரங்களில் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணுவாங்க, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படி ஜோம் பண்ணுங்க, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல. ஏன் ரட்சிக்கப்படலைன்னா அது ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று நம்ம சைடு சரி பண்ணிக்கணும். நாம் வாசல் நிலையண்டையில் உட்காந்துருக்கிறோம், எவனையும் உள்ளே விட்டுறதே கிடையாது. கர்த்தரை போர்வதற்கு நாம் தடையாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் தான் தடையாக இருக்கிறோம். அப்போ இங்கே கதவு திறந்திருக்குது, ஊழியக்காரன் உட்காந்துருக்கிறான். கதவு திறந்திருக்கு, போக விடாதபடிக்கு தடை ஊழியக்காரன். ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இங்கே ஊழியக்காரன் தடை கிடையாது, கதவே என்னவா இருக்கு, அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் வெளியே இருக்கிறார்.
தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே திறக்கிற மாதிரியே இல்லை. ஒரு சபையா உலாவிக்கிட்டு வரார். ஆண்டவர் பார்க்குறாரு, எபேசை பார்க்குறாரு, சிமிர்னாவை பார்க்குறாரு, சர்தையை பார்க்குறாரு, தியேத்தராவை பார்க்குறாரு, பிலடெல்பியாவை பார்க்குறாரு, பிர்கமோவை பார்க்குறாரு. கடைசியாக லவோதிக்கேயா வந்து பார்த்தா கதவை அடைச்சு கிடக்குது. அவர் உள்ளே வரத்துக்கு வழியே இல்லாமல் இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பல சபைகளுடைய நிலைமை. பல விசுவாசி சபைனா நான் சொல்றது டினாமினேஷனையோ அல்லது எந்த ஒரு பர்டிகுலர் சபையையோ அல்ல, நம்மை குறித்து. நமக்குள்ளே தேவன் பிரவேசிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? எந்த இடத்துல நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க வேணும். கர்த்தர் உள்ளே வந்துட்டார்னா அவர் வந்து கிளீன் பண்ணுவார், அது வேற விஷயம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து அப்படின்னு இருக்கும். 16ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட சத்திய ஆவியாகிய அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து தான் செய்வார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பலகீனங்கள்லாம் இருக்குது, சரியான பிறகு பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலான்னு பார்க்குறேன். அவன் சரியாவது. ஏன் சரியாவதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் அவரே வர்றாரு. அவர் உள்ளே வந்து தான் என்ன பண்ணுறாரு? பாவத்தையே உணர்த்துறாரு. எது பாவங்கிறது அவர் வந்தால் தான் தெரியும். நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் என்னவென்று தெரிந்தது. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் நியாயப்பிரமாணத்தை தாண்டின பாவங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஆவியானவரை உள்ளே வர்றதுக்கு முதல்ல கதவு என்னவா இருக்கணும்? திறந்துருக்கணும்ல. உள்ளே வர உடனே இன்னைக்கு தேவனே பலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுயநீதியில் உட்காந்துட்டு கதவை அடைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு நம்மகிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கள் சபையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்த்தர் சபைக்கு உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாராங்கிறதான் கேள்வி. வெளியே தட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திறக்கிறோமா? கதவு திறக்கப்படுதா? உள்ள தேவன் வந்தாரா? அந்த வசனங்கள் உள்ளே போச்சா? அந்த வாக்குத்தத்தம் உள்ளே போச்சா? இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தை படிக்கிறத விட டெலிட் பண்ணுற வேலை பெரும் வேலையாக இருக்குது. அப்படி தானே? சிலருடைய வாக்குத்தத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதே இல்லை, டவுன்லோடே பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க அனுப்பும் போதே 5-10 மொத்தமாக அனுப்புகிறாங்க. இன்னைக்கு தேவன் பேசிட்டே இருக்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அப்படி தானே? நம்மளாம் என்ன ஆகிட்டோம்? ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிற்கணுமே. அப்போ முடிவு பரியந்தம் நிற்குவதற்கு அவர் பேசிக்கிட்டே இருப்பார். வேற எதனாலையும் முடிவு பரியந்தம் நிலைநிற்கவே முடியாது. நீங்கள் தான் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும். கடைசி வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கு. அப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ சரியாவுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கான வசனங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பல வசனங்கள் தட்டுகிற வசனங்களாக இருக்கிறது. இன்னும் கதவு திறக்கப்படவில்லை. பல வசனங்களுக்கு நாம அதில் சில ஆட்கள்லாம் இருக்கு, அவங்களே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சும்மா இந்த வசனம்லாம் நம்ம ஓவரா இதெல்லாம் செய்யவே முடியாதுன்றவான். இந்த வசனம் தான் செய்யணும்னா அதுக்கு நம்ம துறவியாக தான் இருக்கணும்பா. துறவிக்கு தான் எழுதியிருக்கிறார் ஆண்டவர் பைபிள். திஸ் இஸ் ஃபார் துறவீஸ்ன்னு எழுதியிருக்காரு. அந்த துறவிக்குன்னு பைபிள் எழுதலை. அதை ஃபாலோ பண்ணவங்க கொஞ்சம் பேர் துறவி ஆயிட்டாங்க. இது எழுதுனது எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நாம் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? உள்ள விடுறோமா? வசனத்தை உள்ள அனுப்புகிறோமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் தேவனுக்கு கதவை அடைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால தான் கர்த்தர் நம்மகிட்ட வந்தார். இந்த புதிய ஏற்பாட்டு சபையும் அடைக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சு. வாசிங்க, எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார், அங்கே ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. இந்த வசனத்துக்கான அர்த்தம் புரியுதா? என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஆலயத்தில் வாசல் இருந்துச்சு. ஆலயத்தில் வாசல் இருந்தது. அந்த வாசலுக்கு போகிற வழியை இவன் அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஆல்டர்னேட்டாக ஒரு துவாரம் போட்டு உள்ளே போகிறதுக்கு இவன் வழி வச்சிருக்கிறான். வாசல்கிட்ட போனால் துவாரம் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னொரு துவாரத்தை போடுங்கிறாரு. போட்டால் ஒரிஜினல் வாசல் அங்கே தான் இருக்குது. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார், அப்பொழுது ஒரு துவாரம் இருக்கு, ஓட்டை இருக்குது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். இன்னொரு ஓட்டை போடுங்கிறாரு. நான் சுவரிலே துவாரம் இன்னொரு ஓட்டையை போட்டு பார்த்தேன், அங்க ஒரு வாசல் இருக்குது. அதோட அர்த்தம் என்ன? ஒரிஜினலா இதான் வாசல். இருந்த வாசல் இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான்? ஆல்டர்னேட்டா ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கான். இவன் ஒரு வாசல் ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஜனங்களுக்கு. எதுக்கு? பிரகாரத்தின். அந்த வாசல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 7வது வசனம், என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். பிரகாரம்னா என்ன? பலிபீடம் தாண்டி பிரகாரத்துக்கு போனோம். பலிபீடம், பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், அங்க போனோம். போகிற வழியில பார்த்தா, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழியில பிரகாரத்தை தாண்டி பார்த்தா வாசலே இல்லை. தேவன் வச்ச வாசலே இல்லை. இவன் ஒரு வாசல் சைட்ல போட்டு வச்சிருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாரத்தின் வழியாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் பலிபீடத்தில் நீங்கள் சர்வாங்க தகன பலியாய் பலியானால் மட்டுமே பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கணும். அதான் ப்ரொசீஜர். இங்க பலியாகிறவன் தான் லேவியனா இருந்து இங்க சர்வாங்க தகன பலி ஆகணும். இந்த பலி தான் உள்ளே போகும், மாம்சம் உள்ளே போகக்கூடாது இல்லையா? அப்போ பலி ஆயிடணும். பலியான பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்.
இவன் பலியாகி அடுத்த ஸ்டேஜ் போறது கஷ்டம். இப்போ உங்களுக்குமே அதான் இப்போ பிரச்சனை. எது பிரச்சனை? பலியாகி பிரகாரத்து வழியாக பரிசுத்த ஸ்தலத்தில். இதான் ப்ரொசீஜர். ஆண்டவர் கொடுத்திருக்கிறது சுயாதீன பிரமாணம், மெல்கிசேதேக்கின் முறைமை, இப்படி தான் போகணும்னு இருக்கு பைபிள்ல. இது கொஞ்சம் கடினம், ஈஸி கிடையாது. இயேசுவே சொல்லிட்டார், இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால். ஏன் தேவனால் கூடும்? அவர் வாசலாக இருக்கிறார். அவர் சொல்றபடி கேட்டா நீங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும். இப்ப இவன் என்ன முடிவு எடுக்கிறான்? ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு? நீ உலகத்தை வெறுக்கணும், அது கஷ்டம். அடுத்து சிலுவையை சுமக்கணும், அது அதை விட கஷ்டம். அடுத்து என்னை நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும், அது அதை விட கஷ்டம். அடுத்து நான் சாகணும், முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நான் உனக்கு ஒரு சைடு வழி சொல்லி கொடுக்குறேன். என்ன சைடு வழி? உலகத்தாருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு நிறைய சைடு வழி இருக்கு. இப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது பரலோகத்துக்கு போறதுக்கு, உலகத்தாருக்கு நிறைய வழி இருக்குது. என்னங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டவரை போல நாமும் சிலுவையில் அறையப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இதான் வழி, நோ அதர் வே. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா உலகத்தாருக்கு என்ன இருக்குது? நீ தான தர்மம் பண்ணு, பரலோகத்துக்கு போயிடலாம். ஏதாவது ஒரு புனித தலத்துக்கு போயிட்டு வா, பரலோகத்துக்கு போயிடலாம். ஏதாவது உன் சரீரத்தில் கொஞ்சம் பாடு அனுபவி, பரலோகத்துக்கு போயிடலாம். முக்கியமானவங்களை கொண்டு போய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வா, பரலோகத்துக்கு போயிடலாம். வேலை முடிஞ்சு. இதுதான் சைடு துவாரம். இந்த சைடு துவாரம் ஈஸி, எப்பவுமே சைடு துவாரம் ஈஸி. இந்த ஆல்டர்னேட் வே, இதுக்கு பேர் என்னது? ஆல்டர்னேட் வே. வாசலுக்கு பதிலாக வேறொரு வாசல் ஓட்ட போட்டு வச்சிருக்கான். இது வழியா வாங்க, ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸியா போயிடலாம். எங்க? நாங்க பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கே வழி வச்சுட்டோம். உள்ளுக்குள்ள நீ போய் பார்க்கலாம். இப்ப இவர் பார்க்கிறாரு, செவர் இருக்கு, வாசலையே காணோம். நான் சொன்ன வாசல் இல்லை. இன்னைக்கு இயேசு சொன்ன வழிமுறை, பரலோகத்துக்கு போகிற வழிமுறை சபையிலே இல்லை. இன்னைக்கு சபை சொல்லிக் கொடுக்கிற, அநேக சபைகள் சொல்லிக் கொடுக்கிற வழி ஆல்டர்னேட் வே. என்ன ஆல்டர்னேட் வே? தசமாங்க காணிக்க கொடுத்தா நீ பரலோகத்துக்கு போயிடலாம். எங்க ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்துட்டீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போயிடலாம். நீ எங்க ஊழியத்துக்கு ஒரு பார்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் என் பேர், உன் பேரை நாங்கள் எழுத வச்சிருவோம். நீ எங்களுடைய இந்த ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போகும்போது உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே சேர்த்துப்போம். நீ எங்க ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா, ஏற்கனவே எங்க ஊழியத்தில் இருந்த ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவர் பரலோகத்தில் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு, அவர் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை கூட்டிட்டு போயிடுவா. எல்லா பக்க வழி, எல்லா பக்க வழி. பணம் கொடுத்து, காசு கொடுத்து எதை செய்தும் நீ பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீ செத்தால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ பலிபீடத்தில் பலியாக வேண்டும். நோ அதர் வே. இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பக்க வழி வழியாய் நுழைகிறது. எப்படியாவது ஆல்டர்னேட் வழிக்குள்ள உள்ள போயிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கடினமா சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? இன்னைக்கு ஈஸியா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை கத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு காசை வச்சு, பணத்தை வச்சு, ஆஸ்தியை வச்சு நீங்க பரலோகத்துக்கு போகலான்னு எவன் சொல்றானோ அவன் பக்க வழியாய் குழி தோண்டி வச்சிருக்கிறவன், ஓட்ட போட்டு வச்சிருக்கிறவன். அது நேர் வாசல் கிடையாது. இயேசு தெளிவா சொல்லிட்டார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவனே அல்லாமல். இயேசு கிறிஸ்து சொன்ன வழியின் படிதான் பரலோகத்துக்கு போக முடியும். நோ அதர் வே. பக்க வழியா போகணும்னு நினைச்சீங்க, இன்னைக்கு கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பக்க வழியா நுழையிற வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க, நிறைய ஊழியங்கள் ஈஸியா போறதுக்கான வழி சொல்லி கொடுத்துட்டாங்க. டோன்ட் வரி. இயேசு உன் செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. நீ பாவம் செஞ்சாலும் டோன்ட் வரி, நித்திய ரட்சிப்பு அது. நீ பாவம் செஞ்சாலும் இயேசு உன்னை கூட்டிட்டு போயிடுவார் பரலோகத்துக்கு. இது பக்க வழி, ஓட்ட போட்டு வச்சிருக்கான், ஓட்ட போட்டு வச்சிருக்கான். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, இல்லைன்னா கடைசி காலத்தில் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். ஒரே ஒரு வழிதான் இருக்குது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த வழியில வெறும் வழி மட்டும் இல்ல, அந்த வழியில சத்தியமும் இருக்கு. அந்த சத்தியத்தை நீங்க அந்த வழியா போய் சத்தியத்தை கை கொண்டா ஜீவன் கிடைக்கும். அந்த வழியா போகாம சத்தியத்தை கை கொள்ளனா ஜீவன் கிடைக்காது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவங்க, ஆவிக்குரியவருங்க, விசுவாசிகள் சபைக்கு வருகிறீர்கள். எதற்காக சபைக்கு வருகிறீர்கள்? இது ஒரு ரிலீஜியஸ் சைட் கிடையாது. நான் ஆல்டர்னேட் ரிலீஜனுக்கு வந்திருக்கிறேன், ஏற்கனவே வேற மார்க்கத்தில் இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த மார்க்கத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்ததுனால அங்கே ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ நாங்கள் இங்கே ஒரு வழிபாட்டு தலை போகிறோம், அங்கே வேற நாளில் போவோம், இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் வரோம், அங்கே சில சடங்காச்சாரம் இருந்துச்சு, இங்கே சில சடங்காச்சாரம் இருக்கு, அங்கே பண்ண மாதிரியே நான் இங்கேயும் பண்ணி முடிச்சா அங்கே பரலோகத்துக்கு போக முடியாது சொன்னாங்க, இங்கே போயிடலாமா? இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஆல்டர்னேட் ரிலீஜன் இல்லை இது. இது மார்க்கம், மதம் அல்ல, மார்க்கம், வழி. இந்த ஒரு வழிதான் பரலோகத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அந்த வழியை அடைச்சிட்டான், செவுறு கட்டிட்டான். உங்களுக்கு ஒரிஜினல் வாசலே இப்ப தெரியல. கடந்த 20 வருஷமா நிறைய ஊழியங்கள் அந்த வாசலையே அடைச்சிட்டான். உங்களுக்கு சைட்ல ஓட்ட போட்டு கொடுத்துட்டான். அந்த ஓட்ட தான் வாசல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டா என்ன சொல்றது? ஓட்ட போட்டவர் யார் தெரியுமில்ல? எவ்வளவு பெரிய ஊழியக்கார் தெரியுமில்ல? எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கார் தெரியுமில்ல? எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும் ஓட்ட போட்டவர் தப்பு, ஓட்ட போடக்கூடாது. அவ்வளவுதான். யார் சொன்னா என்ன? கள்ள தீர்க்க தரிசனத்தை பெரிய ஆளுங்க சொல்லலாம், சின்ன ஆளுங்க சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா?
அவர் கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னாரு, ஆனா சொன்ன ஒரு பெரிய ஆளு, அதனால நம்ம தப்பா சொல்லக்கூடாது, அப்படியே அர்த்தமா? கள்ள தீர்க்க தரிசனத்தை யார் சொன்னாலும் கள்ள தீர்க்க தரிசனம் தான். அதே மாதிரி சைடு ஓட்ட போட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் செஞ்சா நீ போயிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா இயேசுவை தவிர்த்து நோ அதர் வே. அப்ப இந்த வழியா நீ போகணும்னா, இப்ப அவர் சொல்றாரு, நீ ஒரு துவாரமிடு, சைடில் என்ன செய்ய, துவாரமிடு, ஏன்னா இதுதான் ரைட் வே, சைடில் ஒரு ஓட்ட போடுங்கிறாரு. இப்போ உள்ள போய் பார்த்தா அங்க என்ன இருக்குது, அங்க என்ன இருக்குது, அங்க ஒரு வாசல் இருக்குது. இவன் கர்த்தர் சொன்ன கதவை அடைச்சிட்டு இவனுக்குன்னு வசதிக்கு ஏற்ற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு கதவை திறந்துட்டான். இப்பதான் இவர் போய் பார்க்குறாரு, ஓ இதுதான் ஒரிஜினல் வழி போல. நியாயப்பிரமாணத்தை மோசையை கொடுக்கும்போது ஒரிஜினல் வழி, இது வழியா தான் பிரவேசிக்கணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி வச்சிருந்தாரு. இயேசு வரும்போது பார்த்தா இவன் வேற ஒரு வழி ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவர் இப்போ ஒரிஜினல் வழியை ஓபன் பண்ணணும்னு பார்க்குறாரு. இவரை கல்லறிய பார்க்குறான், இவரை திட்ட பார்க்குறான், இவரை ஊருக்கு வெளியே தள்ள பார்க்குறான், இவரை கொண்டு போய் சிலுவையில் அறிய பார்க்குறான். ஏன்? இவர் ஒரிஜினல் வழியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவன் என்ன பண்றான், பிரதான ஆசாரியனும் முக்கியமானவனும், இவர் என்னடா நம்ம புதுசா வந்து போதிக்கிறாரு. ஏன்? நாங்க 2000 வருஷமா இதை போதிக்கிறோம். 2000 வருஷமா நீங்க இப்படி போதிக்கல, 2000 வருஷமா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை 2000 வருஷமா கர்த்தர் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதுங்களா? மோசே காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்திலே தப்பு வந்துருச்சு. அங்கேயுமே கர்த்தர் என்ன பண்றாரு, ஏலிகிட்ட வந்து கண்டிக்கிறாரு. அப்புறம் திருப்பி எலியா வச்சு கண்டிக்கிறார், ஏசாயாவை வச்சு கண்டிக்கிறார், எலிசாவை வச்சு கண்டிக்கிறார், எசேக்கியேலை வச்சு கண்டிக்கிறார், எரேமியா வச்சு கண்டிக்கிறார். நீ 2000 வருஷமா சரின்னு செய்யல, 2000 வருஷமா தப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். 2000 வருஷமா கர்த்தர் அதை சரி பண்ண தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. 2000 வருஷமா ஒரு தப்பை நீங்கள் செய்கிறதுனால அது சரியாய் மாறிடாது. 2000 வருஷம் நாங்க இதே தான் ஃபாலோ பண்றோம். ஏன்பா வீட்டுக்குள்ள இந்த மாதிரி புதுசா கொண்டாடுறீங்க, புதுசா பண்டிகையில் என்னென்னமோ கொண்டாடுறீங்களே, இதுனா புதுசா இருக்குதே. உங்களுக்கு தெரியாது 1500 வருஷமா இருக்குது. 1500 வருஷமா இருக்கட்டும், 5000 வருஷமா இருக்கட்டும், ஏன் வச்சிருக்கிய, எதுக்கு இருக்குது? இது என்ன வாசல்? யார் உருவாக்கின வாசல்? எதன் வழியாக உள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்க? இப்ப சொன்னோம்னா அவனுக்கு கோவம் வருது. என்ன இத்தனை வருஷம் நாங்க சொல்றோம், இவர் தான் ஒரு புதுசா சொல்றாரு. அதை தான் இயேசுவை சொன்னான், அதே தான் இயேசுவை சொன்னான். இன்னைக்கு இவன் ஒரு வாசலை உண்டாக்கி இவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். இப்ப இவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, ஒரு ஓட்டையை போட்டு அந்த வாசல்கிட்ட போன்னு சொல்றாரு. வாசிங்க 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். உள்ள போய் பார்க்க சொல்றாரு. ஒரிஜினல் வாசல் இப்பதான் இருக்குது. இவன் உண்டாக்கி வச்ச வாசல் எப்படி இருக்குது? கிளீனா இருக்கு, நீட்டா இருக்கு, ஈஸியா இருக்கு. உள்ள பிரவேசிப்பதற்கு எல்லாமே எப்படி இருக்குது? வசதியா இருக்குது, சூப்பரா இருக்கு. இப்ப இவர் சொல்றாரு, இல்ல நீ இன்னொரு ஓட்டையை போட்டா ஒரிஜினல் வாசல் அங்கதான் இருக்குது, இதுதான் ஒரிஜினல் வாசல். ஆனா ஒரிஜினல் வாசல்ல பார்த்தா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? எரிச்சல் உண்டாக்குற காரியம் இருக்கு. 5வது வசனம் வாசிங்க. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். கர்த்தர் சொன்ன வாசல்ல என்ன வச்சுட்டான்? எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை வச்சுட்டான். இப்ப என்ன பிரச்சனை? வாசல்ல யார் உட்காந்துருந்தது முன்னாடி? ஒன்னும் சாமியே இல்லை, ஏலி உட்காந்துருந்தான். உட்காந்துருந்தது யாரு? ஆசாரியன். இப்ப இந்த ஆசாரியன் இருக்கிறானே, இவன் உட்காந்துருந்தானா ஆசாரியனுக்கு பதிலாக இன்னொரு ஆசாரியனை உள்ள கூட்டு போயிடலாம் இல்லையா? இப்ப ஏலிக்கு பதிலாக யார் வந்துட்டா அந்த இடத்துக்கு? சாமுவேல் வந்தாச்சு. இப்ப ஏலிக்கு பதிலாக என்ன இருக்குது வாசல்ல? விக்கிரகம் இருக்கு. அதுவும் என்ன விக்கிரகம்? எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம். இப்ப மனுஷனுக்கு பதிலாக பிசாச கொண்டாண்டான். வாசல்ல என்ன உட்காந்துருக்கு? இப்ப ஏன் இவன் ஒரிஜினலை அடைச்சிட்டான் தெரியுங்களா? ஒரிஜினலை அடைச்சிட்டா அந்த இடத்துல இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் கொண்டாண்டான். அதை யாராவது பார்த்துட்டு கேட்பாங்க, என்னப்பா இப்படி செய்யற, என்னப்பா நீ இப்படி பண்ற, ஏன்பா கிறிஸ்தவத்துல இப்படிலாம் பண்ணலாமா, ஆண்டவர் சொல்லாததெல்லாம் கிறிஸ்தவத்துல பண்றீங்களேப்பா, இந்த குதிக்கிறீங்களே, இந்த கத்துறீங்களே, இந்த மாதிரி கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நீங்க செய்றீங்களே அப்படின்னு கேட்டா உடனே ஒரு செவுரு அடைச்சிருவான். செவுத்தை அடைச்சிட்டு இவன் ஒரு ஓட்டை போட்டு கொடுத்துருவான். அந்த ஓட்டைக்குள்ள போங்க, அதுல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அது பரலோகத்துக்கும் போகாது, அது பைபாஸ். அதை போட்டு கொடுத்துட்டான். இப்ப பாக்குறவங்களாம் அவர் என்னங்க சொல்றாரு, அவர் என்ன இயேசுவை பத்தி தானே சொல்றாரு. டேய், அவன் வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறான்டா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் சொல்றது வேணா இயேசுவின் நாமத்துல இருக்குது, அவன் செய்கிறதெல்லாம் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் வேலை. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது கிறிஸ்தவத்துல. இயேசுவின் பெயர்ல வாசல்ல வச்சிருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு என்னத்தை உண்டாக்குது? எரிச்சல் உண்டாக்குது. ஊழியக்காரனை தள்ளிட்டு வேற ஊழியக்காரனை ஏற்படுத்த முடியும், ஆனால் தேவனுக்கு பதிலாக இவர்கள் வேறு தேவனை கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ கிறிஸ்தவத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக வேற தேவனை கொண்டு வந்து நுழைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குது, எல்லாம் பார்க்கறதுக்கு தான் வசனம் சொல்ற மாதிரி இருக்குது.
ஆனால் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் அத்தனையும் கர்த்தரை எரிச்சல் உண்டாக்குகிற காரியம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் அவங்க போட்டு வச்ச ஓட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஓட்டையில ஒன்றும் இல்லைங்க, இவங்க தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க தான் சும்மா கத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் சும்மா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க போய் பார்த்தோம், அதுல ஒண்ணுமில்லை. நீங்க பார்த்ததோ பைபாஸ். ஒரிஜினலா கர்த்தர் சொன்ன வே இருக்குது, அது இங்க பைபிள்ல சொல்லி இருக்குது. இந்த வழியை போய் ஓட்ட போட்டு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. இயேசு சொன்ன வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராதனைகளுக்கும், இயேசு சொன்ன வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்திகளுக்கும், இன்னைக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏதாவது ஒத்து போகுதான்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இது பைபாஸ்ல ஓட்ட போட்டது, பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரி மாதிரி தெரியுது. காலம் மாறிக்கிட்டே இருக்குது, நம்மளும் மாறணும். அப்பதான் இதெல்லாம் சரியாகும். நம்ம சும்மா இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. மூத்த ஊழியர் ஒருத்தர் சொல்றார், காலம் மாறும்போது நம்மளும் மாறணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, காலம் மாறும், எல்லாம் மாறும். பைபிள் மட்டும் மாறவே மாறாது, வசனம் மட்டும் மாறவே மாறாது. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, பழைய ஸ்கிரிப்சர்ஸ். புதுசா நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அவர் எழுதும் போதே 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு அப்டேட் பண்ணி தான் எழுதி கொடுத்துருக்கிறார். இதை ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. இதுல நடுவில் நீங்க ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு, ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துக்கிட்டு, ஒரு காலத்தில் இயேசு கிட்ட சொல்லிட்டு போன ஒருத்தன் வந்து, இது கடினமான உபதேசம், யார் இதில் நிலை நிற்பார்கள். எப்படிங்க செய்ய முடியும்? அவன் கொஞ்சம் பரவாயில்ல, உத்தம சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இருக்கவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம இவ்வளோ கஷ்டமாலாம் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வரும்போது கஷ்டப்பட்டு தான் வருகிறீர்கள், வேதனையோடு தான் வருகிறீர்கள். புரியுதா? யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வேதனை கஷ்டத்தை போக்குற ஆறுதலை பரிசுத்த ஆவியானவர் தர்றாரு. பட் சர்ச் இஸ் நாட் த என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். உங்களை என்ன கிடையாது, இது உங்களை மகிழ்விக்கிற இடம் கிடையாது. இது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற இடம். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை லாண்ட்ரிக்கு போடுறீங்க, லாண்ட்ரி கடையில் பார்த்தா காலரு கை எல்லாம் அழுக்காக இருக்குது. அவங்க சொல்கிறீங்க, 2-3 நாள் போட்டு ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க, இது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுங்க. இப்போ அந்த லாண்ட்ரிக்கார் எடுத்து பார்க்குறாரு, இது ரொம்ப வேலை செஞ்சுருக்கும் போல், டே நைட்டாக போட்டிருப்பாங்க போல், ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கும் போல் இந்த சட்டை. நம்மளும் இதை தேவையில்லாமல் அடித்து உடச்சி துவைச்சி காய வச்சு ஏன் இந்த சட்டையை கஷ்டப்படுத்துவானே, மென்மையாக அப்படியே நம்ம என்ன செய்யலாம், தடவி கொடுத்து அயன் போட்டோம்னா சூடாக இருக்கும், சூடு தாங்காது சட்டை. அதனால் கையிலேயே மடித்து தலைகாணி கடியில் வச்சு மேலே உட்காந்து அமுக்கி திருப்பி போகும்போது கொடுத்துட்டா சட்டை நல்லபடியாக போகும், சட்டைக்கும் சேதாரம் இல்லை. சட்டை மேலே இப்படி பாசமாக லாண்ட்ரிக்கார் இருந்தாருன்னா உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் சொல்லுவீங்களா, நல்ல லாண்ட்ரிக்கார் நீங்கள் தான், என் சட்டையை அடிக்காமல் உதைக்காமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. அன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் கொண்டு விடும்போது அப்பா அம்மா சொல்லி விடுவாங்க, கண்ணு 2 விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க, சாத்துங்க அந்த வயலை போட்டும்பாங்க. ஏற்கனவே இவங்களும் சாத்துவாங்க. போதாக அங்கே சொல்கிறேன், ஏன் அவங்களோட எண்ணம் என்ன? அவன் அடித்தாலும் உதைத்தாலும் அடி வாங்கினாலும் அவன் சரியாயிட்டா சரி, அவன் கரெக்டாயிட்டானா போதும். இன்னைக்கு வாங்குற அடி அவனுக்கு மறந்துடும், ஆனால் அதனால ஏற்படக்கூடிய விளைவு நல்லவனா மாறுறான்ல, அது வாழ்க்கை முடிவு பரியந்தம் நிற்கும். அப்படித்தான் சட்டையும் அப்படிதான். போனவொன்னே லாண்ட்ரிக்கார் என்ன பண்ணுவார், வெள்ளாவியில போட்டு எடுத்து அடிச்சு துவைச்சு, காலர் அழுக்கு இருக்குதா அங்கே தான் போட்டு நரணன்னு தேய்ப்பார், எங்கே அழுக்கு தெரியுதோ அங்கே தான் போட்டு தேய்ப்பார். நல்லா தேய்ச்சி எடுத்து பார்த்தா க்ளீனாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சு வேற அயனா வேற போடுவார், சூடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை போடுவார். போட்டு நல்லா தோச்சி இவங்க இஷ்டப்படி அதை மடிப்பாங்க, மடிச்சு நல்லா கொண்டாந்து அப்படி கையில் கொடுப்பாங்க. அவர் வா சூப்பராக வெளுத்திருக்கீங்க சார், எந்த யாரும் வெளுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வெளுத்திருக்கிறீர்கள். அப்பதாங்க நல்ல பேர் கிடைக்கும். சபை அந்த மாதிரி இடம். நீங்கள் 1 வாரம் கஷ்டப்பட்டு வரீங்க, உண்மை இல்லைன்னு சொல்லல, ஆனால் அங்க இருக்கக்கூடிய பாவங்கள், அக்கிரமம், அநீதி எல்லாம் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் பேசின சினிமா ஜோக்கு, அவன் பேசின அரசியல் கதை, அவன் பேசின கெட்ட வார்த்தை எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பக்கத்துல. இங்க வரும்போது அடிச்சு துவைச்சு வெளுத்து நீட் பண்ணி மணவாளருக்கு ஏற்ற மணவாட்டியா வெளியே அனுப்பும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, எனக்கு ஏற்றபடி நீ சபையை நடத்தி கொண்டிருக்கிறாய். எந்த சாட்சி தேவை தெரியுமா? என் ஊழியக்காரன் ஒரு நாள் என்னை கடினமாய் நடத்தினது உண்மை, ஆனால் இன்றைக்கு நானும் என் குடும்பமும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் வருவாரானால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. இந்த சாட்சி தான் ஊழியக்காரனுக்கு தேவை. இன்னைக்கு இவங்களா ஒரு வாசலை உண்டாக்கி வச்சுட்டு அந்த வாசல்ல இவங்க பிரவேசிக்க சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா எரிச்சல் உண்டாக்குற விக்கிறோம். பல நேரங்களில் எங்கள் கடினமாய் பேசுகிறோம், கடினமான வார்த்தை கொடுக்கப்படுகிறது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுவாங்க. ஊழியக்காரங்க சொல்லும் போது, என்ன பாஸ்டர் இப்படி திட்டாரே, நான் சொல்லுகிறேன், என்னுடைய போதகர் என்னை கூட்டுவது நல்லது என்று சொல்லுங்கள், நல்லது என்று சொல்லுங்கள். ஏன் சொல்லு பாருங்க, எங்களுக்கு இப்போ நம்ம பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க வராங்க, அவங்களுக்கு இங்கே உங்களை உறவுகளாக கொடுத்து தான் கர்த்தர் அமைச்சு வச்சிருக்கிறார். உங்களையும் பகைச்சிக்கிட்டு அவர் எங்கே போவார்? இப்போ உங்களை பகைக்காமல் இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகள்லாம் பேசி ஆறுதலாக பேசணுமா, இல்லை தேவன் சொல்கிறத உங்களுக்கு சொல்லணுமா? தேவன் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு தான் உறவுகளை உட்காந்து சந்தோஷமாக பேக்கிறதுக்கு 4 பேர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்.
நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரின்னு சொல்கிறதுக்கு 4 பேர் கொடுத்துருக்காரு. நீங்கள் தப்பு பண்ணா சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேரை தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று சபை, பிரதானமானது சபை. சபை அந்த வேலையை தான் செய்யணும். சபை ஒரு ஓட்டை போடக்கூடாது, புது ஓட்டை போடக்கூடாது, ஆல்டர்னேட் வே உண்டாக்கக்கூடாது. நீங்கள் ஆல்டர்னேட் வே ஏன் உண்டாக்கிட்டீங்க? இப்போ பாருங்க, அவன் எரிச்சல் உண்டாக்குற விதத்தை வச்சுட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஜனங்க போக முடியாது பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அந்த சபையிலையோ அந்த ஊழியக்காரங்கிட்டையோ சில சபைகள் சில ஊழியக்காரங்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஜனங்கள் பரலோகத்திற்கு வர முடியும். ஏன்னா அவங்க அதில் அவங்க அந்த எரிச்சல் உண்டாக்குற விக்கிரத்தை தான் தேவனே நினைச்சிட்டாங்க. ஏன்னா முதல்ல அவன் உட்காந்துக்கிட்டான் ஃபர்ஸ்ட். இப்போ அவனுக்கு பதிலாக எதை கொண்டு வச்சுட்டான்? வாசல்ல கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குற காரியத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். இனி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது, சான்ஸே இல்லை, அந்த வழியா போக முடியாது. ஒரு பெரிய ஊழியர் இருந்தார், தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட்டவர். ஒரு காலகட்டத்தில் தேவனை விட்டு தூர போக தொடங்கினார். கடைசியாக நான் தான் இயேசு என்று சொல்ல தொடங்கினார். இதுதான் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகமாய் அவர் மாறுறது. கிரைஸ்டுக்கு ஆல்டர்னேட்டாக அவர் மாறினார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவர் சொல்றதெல்லாம் சரின்னு நம்பின ஒரு கூட்டம் இருந்துச்சு, இவர் தான் இயேசுன்னு ஒரு கூட்டம் நம்புச்சு. இப்போவும் செத்து போன எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவர் தான் இயேசு, திரும்பி வரப்போறாரு, அவர் தான் 7ஆம் தூதன், இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இயேசுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக அங்கே வந்து உட்காந்தவங்க. எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் அந்த இடத்த அவங்க அடைச்சிட்டாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆல்டர்னேட்டாக ஒரு வழியை உண்டாக்கிட்டு இது வழியா போங்க, நம்ம வேணா பரலோகத்துக்கு போயிடலான்னு வேற ஒன்றை காட்டி உங்களுக்கு விட்டுட்டாங்க. சரி, இப்போ தேவன் எங்க இருக்கிறாரு? தேவன் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? வாசிங்க 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போல, தூரமா போயிட்டாரு. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரம் போயிட்டாரு. எருசலேம் தேவாலயத்தை விட்டுட்டு தேவன் எங்க போயிட்டாராம்? பல சபைகளை விட்டு தேவன் தூரம் போயிட்டாரு. இவன் ஒரு ஓட்டையை போட்டு விட்டான், இவன் ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறான். பல ஊழியக்காரனை விட்டு தேவன் போயிட்டாரு, தூரம் போயிட்டாரு. சபையை விட்டு தேவன் தூரம் போயிட்டாரு. சபைக்குள்ள தேவன் இல்லை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, என்ன நடந்தாலும் தேவன் உள்ளே இருக்க மாட்டார். என்னங்க, ஒரு குப்பை லாரி இருக்கிற சில இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த குப்பையும் ஒரு இடத்துல கொட்டியிருப்பாங்க ஊருக்கு வெளியே. அதுக்கு பக்கத்தில் உங்களால் இருக்க முடியுமா? மூக்க பிடிச்சிட்டு ஓடுறோம், அந்த பக்கத்தில் பாருங்க வீடே இருக்காது. ஏன்னா அங்கே தான் கொண்டு போய் கொட்டுறாங்க. ஏன்னா அது பக்கத்தில் வாசம் பண்ண ஒரு நாம போட்ட குப்பையிலே பக்கத்திலேயே நம்மளால வாசம் பண்ண முடியலையே. உலகத்தினுடைய மொத்த பாவத்துக்கு அடையாளமா இருக்கிற விக்கிரகத்தை, எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை கொண்டு ஆலயத்துக்குள்ள வச்சுட்டான் அவன். தேவன் எப்படி இருப்பாரு? இன்னைக்கு நிறைய சபைகள்ல தேவன் தூரம் போயிட்டாரு, அவர் பாட்டு வேற எங்கேயோ இருக்கிறாரு. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது? கரெக்டா ஆராதனை நடக்குதுங்க, ஜனங்க கரெக்டா வந்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய டிராபேக், ஊழியக்காரனும் ஊழியங்களும் சபைகளும் ஏமாறுற மிக முக்கியமான டிராபேக் எதுன்னு கேட்டீங்கன்னா கிரவுட். அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க மீட்டிங்க்கு கிரவுட் வந்துருச்சுன்னா கர்த்தர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டாங்க. மீட்டிங் கிரவுட் வந்து என்ன வந்துருச்சு? கர்த்தர் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. யார் சொன்னா அப்படின்னு? யார் சொன்னா? இப்போ அரசியல்வாதி மீட்டிங் நடக்குது, நம்ம மீட்டிங்கை விட ஜனங்க அங்கே அதிகம் வராங்க. அப்போ அங்கே கர்த்தர் இருக்கிறாரா? கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் கர்த்தர் இருக்கிறாருன்னு யார் சொன்னது? இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஊழியக்காரனும் ஏமாறுறான், சபைகளும் ஏமாந்துட்டு இருக்குது. இதை பார்த்து விசுவாசியும் ஏமாறுது. கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. கூட்டம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார்னு சொல்லல, ஆனா பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் தேவன் இருப்பார்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர். தேவன் எந்த கூட்டத்தில் இருக்கிறாருன்னு நீங்க பார்க்கணும். அந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்தால் நல்லது, தப்பு இல்லை. இங்கே இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. 5000 பேர் மீட்டிங் வந்துட்டாங்க. அவங்க கேட்குறான், அப்போ கர்த்தர் இல்லாமல் இவங்களாம் வருவாங்களா? அப்போ இவ்வளோ பேருக்கு கர்த்தர் இல்லாமல் வந்தாங்களா? இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? 50000 பேர் ஐபிஎல் பார்க்க போறானே, கர்த்தர் இருக்கிறதுனால தான் பார்க்க போறானா? யோசித்து பாருங்க. ஐபிஎல் பார்க்க போறாங்களா, கர்த்தரை பார்க்க போறாங்களா? இல்லை. கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. சத்தியத்தை வச்சு சபையை டிசைட் பண்ணணும். வார்த்தையை வச்சு தான் ஊழியக்காரனை டிசைட் பண்ணணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் அவர்கள் ஒரு ஓட்டை போட்டதுனால அந்த ஓட்டை தான் க்ரௌடு. அது ஒரு வாய்ப்பு. நம்ம இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ இல்லைன்னா கர்த்தர் இங்கே இல்லைன்னா இவ்வளோ பேர் எப்படி வருவார்கள்? வருவாங்க, நல்லா வருவாங்க. பிசாசு கூட்டத்துக்கு வருவாங்க ஜனங்க. திரளான ஜனங்கள் பிசாசையும் பின்பற்றுவார்கள், திரளான ஜனங்கள் கிரிக்கெட்டை பின்பற்றுவார்கள், திரளான ஜனங்கள் யூரோப்பில் ஃபுட்பாலை பின்பற்றுவார்கள், திரளான ஜனங்கள் ஃபெஸ்டிவலுக்கு கூடுவாங்க. இங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. சத்தியம் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பார்க்கணும். அது தேவன் உண்டாக்கின வழியா? அந்த வழியிலே தேவன் இருப்பார். நீங்கள் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தேவன் இருப்பார். இன்னைக்கு பல சபைகளிலே, பல ஊழியங்களிலே, பல விசுவாசி வீடுகளை விட்டு தேவன் தூரத்தில் இருக்கிறார். பக்கத்தில் கூட இல்லை, வாசலில் கூட இல்லை. எங்கே இருக்கிறாரு? தூரத்தில் இருக்கிறார். இது நடந்து பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நடந்தது.
இப்போ அந்த தேவன் ரெண்டாவது வந்து இன்னொரு காரியத்தை நமக்கு செய்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசி, 4வது வசனம் வாசி. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. இப்போ ஆண்டவர் மணவாட்டி சபைக்கு வரார். இஸ்ரவேல் சபையிலேருந்து இப்போ கதர் எங்கே வராரு? மணவாட்டி சபைக்கு வரார். மணவாட்டி சபைக்கு வந்தா அவனும் கதவை அடைச்சி வச்சிருந்தான். ஆனால் அவன் வேறொரு ஓட்டை போட்டு வேறொரு வாசலை போட்டு அவன் ஒரு ரூட்டு கொடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலான்னு அவன் ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டான். ஆனால் இப்போ ஆண்டவர் அதை விட்டுட்டு மணவாட்டிக்கிட்ட வரார். சரின்னு மணவாட்டி சபைக்கு வீட்டுக்கு மணவாசன் இப்போ அடுத்த தன்னுடைய வீட்டுக்கு வரார். வந்து பார்த்தா இங்கேயும் கதவு எப்படி இருக்குது? கதவு எப்படி இருக்கு? அடைக்கப்பட்டிருக்குது. வசனம் சொல்லுது பாருங்க, கதவு அடைக்கப்பட்டிருந்தது. நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கதவு இங்கேயும் அடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே இப்போ என்ன தெரியுமா? இங்கேயும் பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. இங்கேயும் பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. ஆனால் என்ன ஓட்டை? அந்த ஓட்டை வழியாக கதவை திறக்கலாம், ஆனால் திறக்க முடியாதபடி பூட்டி இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாவி துவாரம் இருக்குல்ல, அது அங்கே அதுதான் அவர் சொல்கிறாரு. 4வது வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய், இந்த கதவு துவாரங்கிறது சாவி போடுறது, சாவி போட்டு திறக்கிறது, ஓப்பன் பண்ணுற இடம். ஆனால் உள்ளுக்குள்ளே பூட்டியாச்சு. இப்போ இவரே திறக்க முடியல. இவர் வராரு, திறக்கிறதுக்கு வழி இருக்குது இப்போ சபைக்கு. ஆனால் சபை என்ன பண்ணிருச்சு? பூட்டிருச்சு. திறக்க முடியாத இடத்துல சபை கிடக்கு. நான் வஸ்திரத்தை களைந்தேன், பாதத்தை கழுவினேன், நான் படுத்துட்டேன், இதுக்கு மேலே வந்து எங்கே திறக்கிறது அப்படின்ற இடத்துக்கு ஆகிப்போச்சு. இப்போ அவர் பார்க்குறார், தட்டி 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 பார்க்குறார். கடைசியாக ஒரு வேலை ஒன்று பண்ணுறார் நேசர். அங்கே பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையின் வழியாக, கதவு துவாரத்தின் வழியாக தமது கையை நீட்டினார். அவர் நீட்டின உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனம், என் நேசருக்கு கதவை தர நான் எழுந்தினேன், பூட்டின கைப்பிடியின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. இப்போ அந்த துவாரத்தின் வழியாக உள்ளுக்குள்ள என்ன வந்திருக்குது? வெள்ளை போலம் வந்திருக்குது. அந்த வாசனை உள்ளுக்குள்ள வீசுது. வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினுடையதான சாட்சியின் வாசனை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவர் நமக்காக்கப்பட்ட பாடுகள். வெள்ளை போலங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கோம் நிறைய நேரத்தில். இந்த சிமிர்னா அதை பற்றி நம்ம எடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வெள்ளை போலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கசப்பான அனுபவம். வெள்ளை போலங்கிறது கசப்பான ஒரு டேஸ்ட். அதே நேரத்தில் வாசனையானது, சாட்சியின் வாசனை வீசும். ஆனால் எந்த சாட்சியின் வாசனை? நீங்கள் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது. அது போதும். இப்போ இவங்க 2 பேரும் பாடுகள். என்ன பாடு இவங்களுக்கு? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இந்த பரலோகத்துக்கு வர லிஸ்ட் எல்லாம் பாருங்களேன். இந்த வெள்ளை போலத்துக்கு ஈக்குவலா சொல்றேன். பரலோகத்துக்கு வரக்கூடிய லிஸ்ட் எல்லாம் பாருங்க. இங்க இவங்க யாரு ஆட்சி பண்ண போறவங்க? 1000 வருஷ அரசாட்சி. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதமான செத்தவங்க இருக்குது. சிறையில் அவங்கள ஆண்டவர் அவங்க தலை வெட்டப்பட்டாங்களோ என்னமோ. அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறவங்களும் யார் தான்? ரத்த சாட்சிகள். ஆனா என்ன சாட்சி? தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். இங்கேயும் வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். அங்கே இயேசுவின் நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். அப்ப இந்த பரலோகத்துக்கு வரவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு உபத்திரவமும் பாடும் அங்க என்ன இருக்குது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது வந்து பாருங்க, பலிபீடத்துக்கிட்ட. அது வந்து பூமியில 1000 வருஷ அரசாட்சி. சிங்காசனத்தில் நிற்கிறவங்களை பத்தி பாருங்க என்ன சொல்லுதுன்னு 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 14 வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப இந்த வெள்ளை போலம், பாடு, உபத்திரவம் இதெல்லாமே வெள்ளை போலத்துக்கான அடையாளம். இப்ப ஆரோனின் சிரசின் மேல் வந்து ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்த சொல்றாரு 30ஆம் அதிகாரத்துல. இதுல யாத்ராகமத்துல சொல்லும் போது சொல்றாரு 500 சேக்கல் வெள்ளை போலமும் 250 சேக்கல் சுகந்த பட்ட லவங்க பட்டையும். எதுக்கு சொல்றாரு? இதெல்லாம் எல்லாம் கசப்பு, அத்தனையும் கசப்பு, உபத்திரவம். இயேசு கிறிஸ்து பாருங்க குடிக்க கொடுக்கும்போது யோவான் சொல்லுது, அவருக்கு வெள்ளை போலம் கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். அது ஒரு கசப்பான அனுபவம், ஆனா வாசனை சாட்சி. உபத்திரவம் ஆனால் சாட்சி. இந்த பூமியில நம்ம படுகிற பாடு சாட்சி. இப்ப இயேசு என்ன பண்றாரு? கதவை தட்டி 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 பார்க்கறாரு, வசனத்தை அனுப்புறாரு.
வசனத்தை அனுப்பி 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 பார்க்குறாரு, இது என்ன செய்யல, கதவை திறக்கல. அவன் வேற ஓட்ட போட்டு வேற பக்கம் போயிட்டான், அவனை விட்டாச்சு. இப்போ இங்கே வந்துட்டார் மனவாட்டிக்கிட்ட, சரி நீயாவது திறப்பன்னு பார்த்தா இங்கேயும் கதவை அடைச்சிருக்கு. இப்போ பார்க்குறாரு, சரி உனக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வே இருக்குது, அந்த வே வழியாக அது உன் இருதயத்தை திறக்கிறதுக்கான வே. அந்த கதவின் துவாரத்தின் வழியாக கையை நீட்டினார். இப்போ உள்ள என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காக அடிக்கப்பட்டது, நம்முடைய பாவத்தை சுமந்தது, காயங்கள் அடைந்தது, அவர் நமக்கு பட்டதான உபத்திரவம், நமக்காக மரித்தது, அத்தனை சாட்சியின் வசனமும் கைகளில் பட்டு அவளுக்கு வழியை தொடங்குகிறது. அது அப்படியே உள்ள வருது. பல நேரத்தில்ங்க நீங்கள் தனிமையில் உட்கார்ந்துருக்கும் போது, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது, அந்த தேவன் நம்மேல் வைத்த அன்பை நினைத்து நம்ம சும்மாவே அழுவோம் தெரியுமா? பல நேரங்களில் நம்ம அழுவோம், எனக்கு ஆண்டவரை இவ்வளோ பெருசு, என்னையா நீங்கள் இப்படி நேசிக்கிறீங்க? அதான் மனவாட்டி சொல்கிறா, அந்த வெள்ளை போல என் கையில் பட்டுச்சு, அது பட்ட உடனே என் இருதயம் பொங்கிட்டுங்கிற 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உன்னத பாட்டு சொல்லுது, என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியை நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஐயோ, நான் இவரை மிஸ் பண்றேனே. எனக்காகப்பட்ட பாடுகள். பல நேரங்களில் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் கேஷுவல் ஆகிட்டே வருவோம். அந்த பழசெல்லாம் மறந்து போயிடும். அவர் எவ்வளோத்துலேருந்து நம்மளை தூக்கி எடுத்தாருன்னு மறந்துடும், எந்த சேத்துலேருந்து எடுத்தாருன்னு மறந்துடும், எந்த இடத்துலேருந்து காப்பாற்றினாருன்னு மறந்துடும், எந்த மரண படுக்கையில் டாக்டர்லாம் கைவிட்டு தூக்கிட்டு வந்தாருன்றது மறந்துடும், எந்த விக்கிரக நரகத்துக்கு முன்னாடி இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாருன்றது மறந்துடும், எந்த இடத்துல எத்தனை பேருக்கு முன்னாடி கேவலமாக கிடந்த நம்மளை கொண்டு கர்த்தர் மேலே ராஜாவா உட்கார வச்சாருங்கிறது மறந்துடும். ஆனால் தாவீதுக்கு அது மறக்கவே மறக்காது. அவனுக்கு அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சில நேரத்தில் கர்த்தர் அந்த கதவின் துவாரத்தின் வழியாக நம்ம அடைக்கப்பட்டு நம்ம படுத்துட்டு ஜாலியாக சந்தோஷமா உப்பரிக்கையில் உலாவிக்கிட்டு, எனக்கு என்னங்க கர்த்தர் நம்மளை அப்படி வச்சிருக்காரு, இப்படி வச்சிருக்காரு, கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காரு. பல நேரங்களிலே உபத்திரவத்தில் கர்த்தருக்கு காட்டுகிற வைராக்கியம் ஆசீர்வாதம் வரும்போது தடுமாறி போகுது. உபத்திரவத்தில் கர்த்தர் மேலே இருந்த பற்று, ஓடி வந்த ஜபம், அவருக்காக இருந்த வைராக்கியம், கொஞ்சத்தில் அவருக்கு இருந்த எனக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் அதில் கொஞ்சம் எடுத்து வைராக்கியமா அவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்கறது. ஆனால் இப்போ நிறைய வருது, ஆனால் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இடம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் பத்தாக்குறையா இருக்கு, வாங்கிடுவோம். ஆண்டவருக்கு மொத்தமாக கொடுப்போம். உட்காந்து பார்த்துட்டே இருக்கார் ஆண்டவர். உன் ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்க? அப்போதான் அந்த சுவாமி அந்த கதவு துவாரத்தின் வழியாக கையை அப்படி விடுவார், அந்த அன்பு வந்து வரும். சில நேரத்தில் அப்படி தனிமையில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நீ எங்கேருந்து உன்னை தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? எந்த இடத்துலேருந்து காப்பாற்றினேன் தெரியுமா? உன்னை எப்படி இருந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு வந்தேன்? உன் படிப்பு உன்னை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கல தம்பி, உன்னுடைய திறமை உன்னை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கல தம்பி, இந்த படிப்பு திறமையெல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும், நான் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சேன். உன்னை புழுதியிலிருந்து கொண்டு வந்து உன்னை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சேன். நிறைய பேருக்கு அந்த மேலே வந்த உடனே சும்மா அப்படியே காலை நீட்டி படுகிற அனுபவம், அப்படியே வஸ்திரத்தை கலைஞ்சிட்டு, இனிமேட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு, இனிமேல் நமக்கு என்ன கவலை, நல்ல பேரு, நல்ல ஆஸ்தி, நல்ல சம்பாத்தியம், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வாயின் வார்த்தை கிருபை. இந்த கிருபைங்கிற வார்த்தை கடைசி வரைக்கும் வாயில இருந்துகிட்டே இருக்கணும். வெறும் வாயில மட்டும் இருக்கக்கூடாது, இருதயத்திலேயே இருக்கணும். நினச்சிக்காதீங்க. பெரிய ஆப்பிள் கம்பெனியில் இருந்த சிஇஓ தான் அவர், ஸ்டீவ் ஜாப்ஸ். தெரியும் தானே உங்களுக்கு? எல்லாம் விட்டு போய் கடைசியாக சொன்னாப்புல, எதுவுமே இல்லை எங்கிட்ட, இப்போ ஒன்றுமே இல்லை என்னாப்புல. நம்ம காலத்தில் வாழ்ந்த மனுஷன். ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்கள், உலகத்தில் 70% ஜெயிச்ச மனுஷன் தான் அலெக்சாண்டர். வெறுங்கையாய் போகிறேன் என்று சொன்னான். போய் சவுதி அரேபியாவுடைய ராஜாவை புதைச்சாங்க. அந்த மரணத்தை எல்லாரும் கொஞ்சம் போய் பாருங்கள். அதெல்லாம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். பெட்டியில் கூட வைக்கல, துணியில் சுற்றி கொண்டு போய் புதைச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க, ராஜாவா இருந்தாலும் உயிர் போய் விட்டால் அவன் சாதாரண மனுஷன்தான், அவன் மண்ணுக்கு தான் திரும்புகிறான். இன்னைக்கு உட்காந்துருக்கும் போது பெருமை, படிப்பை பற்றின பெருமை, அப்படியே மேலே உட்காந்துருக்கிற இடத்த பற்றின பெருமை, நெஞ்ச நிமித்துறது, கண்ணை உயர்த்துறது, எனக்கேவான்னு கேட்கறது, கொஞ்சம் முடி அழகாக இருந்தால் அதில் ஒரு பெருமை, அதை தூக்கி அப்படி முன்னாடி போட்டு ஊத்துறது. அப்படி எது அழகாக இருக்கோ அதை எடுத்து அப்படி பெருமையாக காட்டுறது. பைக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சா அப்படி லாரிக்கு நடுவில் அப்படி போயிட்டு வருது. என்னைக்காவது ஒரு நாள் லாரிக்கு நடுவுலையே நிற்கிறது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும். காட் நோஸ் எவ்ரிதிங் வெரி வெல். அவருக்கு தெரியும். ஒரு நாள் தனியாக உட்காந்துருக்கும் போது சொல்லுவார், அப்படியே ஹாயா படுத்துட்டு, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் அமைதியாக இருக்குது, அப்படியே வெனிஸ் நகரத்தில் நடந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவர் அப்படியே சுவாமி தாரத்திலே கையை விடுவார். மகனே, நீ எங்கே இருந்தே தெரியுதா? ஊரில் கிராமத்தில் உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? நீ என்ன எங்கே எப்படி இருந்தார்னு தெரியுமா? அவர் இருந்த இருப்புக்கு நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? உன்னை போலவே படித்த உன் நண்பர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா? உன்னை நான் எங்கே உட்கார வச்சிருக்கேன்னு தெரியுதா? ஆடாதேன் பார் ஆண்டவர். எப்போ பொங்கும் தெரியுமா? அந்த அன்பை அப்படி ஊட்டி விட்டு போயிடுவார், ப்ரெசன்ஸ் போயிடும்.
ஜெபத்தில் போய் உட்காந்தா என்ன இருக்காது? பிரசன்ஸ் இருக்காது. ஐயோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணுமே. அவர் சொல்றா, என் நேசரை தேடினேன். வசனம் சொல்லுது பாருங்க, என் நேசருக்காய் கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று, அவரை தேடினேன். தேடுறேன், எங்கேயா போயிட்டீங்க? நான் பண்ணது தப்பு தான்யா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பணம் நோட்டுலாம் இருக்கு பாருங்க, இந்த நோட்டு வந்து பல நேரத்தில் உங்கள் மைண்டை தேவனை விட்டு தூரப்படுத்தும். இந்த நோட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ வாங்குறதுக்கு கொடுத்ததான ஒரு லெண்டிங் திங், மாற்றுப்பொருள். நோட்டை நீங்கள் சாப்பிட முடியாது. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் இட்ஸ் லெண்டிங் திங், எதையோ வாங்குவதற்கான ஒரு பொருள். இன்னைக்கு அது ரூபா நோட்டு, ஒரு காலத்தில் அது மாற்று பொருளாக இருந்துச்சு, வெள்ளியாக இருந்துச்சு, சேக்கலாக இருந்துச்சு, ஒரு காலத்தில் பண்டமாற்றா இருந்துச்சு. இன்னைக்கு ரூபா நோட்டு. நமக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த பக்கத்துல இருந்து எது நமக்கு வேணுமோ அதான் தேவை. அதை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த ரூபா மேல என்ன வரக்கூடாது? எண்ணங்கள் வரக்கூடாது. இந்த நடுவில் இருக்கிற விஷயம் பாருங்க. படிப்பு எதுக்கு சொல்லுங்க? படிப்பு என்ன? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்வதற்கு உதவி செய்கிற ஒரு காரியம். கொஞ்சம் நாலேஜை கொடுக்குது, கொஞ்சம் வேலையை கொடுக்குது, சம்பாதிக்க வைக்குது, குடும்பத்தை காப்பாறு. இதானே படிப்பு. நம்ம வரும்போது அது வரல, போகும்போது அது கூட வரல இல்லையா? சார் அவர் டாக்டர் செத்துருக்கிறார், 2 அடி கொஞ்சம் ஆழமாக போதைங்க. அவர் நல்ல டாக்டர், இன்னும் கொஞ்சம் 2 அடி போதைங்க. சொல்லவா போகிறாங்க? எடுக்கும்போது என்ன கேட்க போகிறாங்க? எடுப்பீங்களா? எப்போ எடுப்பீங்க? சாரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதை எப்போ எடுப்பீங்க? போச்சா, பாடி வந்துடுச்சா? அடுத்த கேள்வி அதுவாக மாறிடுது அது. ஸோ இந்த படிப்பு இடையில நமக்கு வாழ்வதற்கு கிடைச்சதான ஒரு காரியம். பணம் வாழ்வதற்கு கிடைச்சதான ஒரு காரியம். இதை வேணான்னு சொல்லலை, ஆனால் இதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தேவனை ஓரமாக விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தேவனை தேடுகிற காலம் ஒன்று வரும். தேவனை தேடுகிற காலம். நீங்கள் தேடும் போது அவர் கிடைக்க மாட்டார். அதான் அவர் சொல்றார், நீங்கள் என்னை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. தேவனை தேட வேண்டிய காலத்தில் படிப்பு அது இதுன்னு ஓடிட்டு, நீங்க ஓட வேணாம்னு சொல்லல, கூட தேவனையும் தேடிட்டே ஓடணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீது ராஜ்யபாரம் பண்ண பராக்கிரம் செய்தது அதிகமாய் பைபிள்ல இருக்கா? தாவீது தேவனை அதிகமாய் தேடினது பைபிள்ல இருக்கா? தேவனை அதிகமாய் தேடினது தான் பைபிள்ல இருக்கு. அவன் பண்ண ராஜ்யபாரம் குறைவா இருக்குது. சாலமோன் பண்ண ஞானத்தை, அந்த ஞானத்தினுடைய தேவன் கொடுத்த ஞானம், அந்த தேவனை பத்தினது அதிகமா இருக்குதா? இல்ல அவன் ராஜகுமாரத்திகளோடு கூட அவன் பேசிட்டு இருந்தது நிறைய இருக்குதா? தேவன் கொடுத்த ஞானம் தான் அங்க அதிகமா இருக்குது. நீங்கள் தேவனோடு கூட எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல லாஸ்ட் வரைக்கும் வரும். இதெல்லாம் குறுக்கால போயிடும், வந்துடும், வரும், தேவை போயிடும். கதவை கத்தருக்கு அடைச்சு நிற்காதீங்க, கதவை திறந்துருக்கணும். அவன் வேற ஓட்ட போட்டு நரகத்துக்கே போயிட்டான். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு துவாரம் வச்சிருக்கிறாரு. அதான் நம்முடைய இருதயத்தினுடைய துவாரம். அது வழியாக அப்பப்போ கத்தர் கையை விடுவார், ஒரு வாசனையை காட்டுவார். நீ பட்ட பாடுகள், நீ அடைந்த இடம், நீ எங்கே இருந்த, எந்த இடத்துல காணப்பட்ட, எந்த இடத்துல நீ உருவாக்கப்பட்ட, எந்த பிளாட்ஃபார்மில் நீ படுத்திருந்த, எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்த, இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், எந்த மாற்று கத்தும் இல்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு உன்னை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு நான் நடத்தின காலம் இருக்குல்ல, உன்னை உருவாக்கின காலம் இருக்குல்ல, அதை மறந்துடாதேங்கிறார் ஆண்டவர். அதுதாங்க தாவீதுகிட்ட ப்ளஸ் பாயிண்ட். பைபிள் மொத்தத்திலுமே அவனை மாதிரி தேவனை வந்து அது அதனால தான் அவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன். நீங்க அவனை ராஜாவா உட்கார வைங்க, இல்ல நீ இன்னும் தாண்டி வேற எங்க வேணா உட்கார வைங்க, அவன் இருதயம் தேவனை மட்டும்தான் தேடும். அவன் சொல்றான், என் இருதயம், என் ஆத்மா எப்படி இருக்குதா? மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல. இன்னைக்கு நம்ம வந்தவனை கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்ற வேலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனுக்கு கொடுக்கறதே ரொம்ப டைம். இருக்கிற பிஸி ஷெடியூல்ல சர்ச்சுக்கு வர்றதே பல நேரத்தில் நாம் படுத்து கிடக்கிறோம். கர்த்தர் கதவை தட்டுகிறார். தட்டும் பொழுது நாம் திறந்து விட்டால் நல்லது. நான் சொல்கிறேன், தட்டுற இடத்துல சபை இருக்கவே கூடாது. நம்ம சபை எப்பொழுதும் தேவனுக்கு திறந்திருக்கிற சபையாக இருக்க வேண்டும். தேவன் எப்போ வந்தாலும் சபைக்குள்ளே நுழையிற சபையாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிற சபையாக இருக்கணும். இப்போ வாசிங்க பார்ப்போம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசி. இதோ நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம். இப்போ இங்கே ஆண்டவர் வரும்போது அப்படி கதவை திறந்துட்டோம்னா இங்கே ஒரு வாசல் இருக்கிறது. நம்முடைய சபையினுடைய வாசல், நாம தான் சபை, நாமே அவருடைய மனவாட்டி சபையாக இருக்கிறோம். கர்த்தர் திறக்கும் போது உள்ளே வந்து ஆண்டவர் பார்க்குறாரு, இது உலாவுகிற இடமா இல்லை, வந்து வந்து போகிற இடமா இல்லை, நான் உட்காந்து அவன் கூட சாப்பிட்ற இடமா இது காணப்படுகிறது. நான் அவனோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போயிட்டாங்க. அந்த சபையிலையும் கர்த்தர் அப்படி தான் இருந்தார். சமூக தாப்பம் உள்ளே இருந்துச்சு, மகா பரிசுத்தத்துக்குள்ள மறைவான மண்ணா இருந்துச்சு. அவங்க மட்டும் அன்றைக்கி அந்த வாசலை அடைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா கர்த்தர் உள்ளே அவர்களை பிரவேசிக்க பண்ணியிருப்பார். இயேசு வரும்போது அவர்களும் உள்ளே பிரவேசிப்பார்கள். வேறு வழி இல்லாமல் அந்த ஆலயத்தை கர்த்தர் இடிச்சு போட்டுட்டார். இன்னைக்கு இந்த ஆலயத்தை கர்த்தர் கட்டியிருக்கிறாரு. இப்போ நாம மோசமான இடத்துல நிற்கிறோம். இப்போவும் சபைக்கு கர்த்தர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். இது தட்டுகிற ஸ்தலம். இவருக்கு தட்டுறதை விட்டு நாம் செவி சாய்க்காம ஆலயத்தில் அந்த அவன் செவுறு கட்டின மாதிரி இன்னைக்கு சபை கட்டிக்கிட்டு இருக்கு. பல சபைகள் கட்டிக்கிட்டு இருக்கு. சத்தம் கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன பெரிய கொடுமை தெரியுமா?
இவங்க ஒரு கிரௌடை உருவாக்கி வச்சுட்டாங்க. அவனுக்கு எது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு எது இப்ப வசனத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்கன்றதே அவனுக்கு என்ன செய்யல தெரியல. மனக்கண்கள் குருடாகிட்டே போகுது. நிறைய ஊழியக்காரங்களுக்கும் போயிட்டு இருக்குது. சபைக்குள்ள களியாட்டம் பண்றாங்க, இது சரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. சபைக்குள்ள கள்ள உபதேசம் சொல்றாங்க, இது கள்ள உபதேசம். ஒரு காலத்துல கள்ள உபதேசத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப கள்ள உபதேசம் எப்படி இருக்கு தெரியுமா? கண்டுபிடிக்கிற அளவுலாம் இல்ல, வெளிப்படையா இருக்கு. அவன் சொல்றதே என்னவா இருக்கு? கள்ள உபதேசம்ங்கிறது வெளிப்படையா இருக்கு. ஆனாலும் ஜனங்களுக்கு என்ன இல்லை, இப்ப உணர்வுள்ள இருதயம் இல்ல, அடைச்சாச்சு. இந்த கதவு அடைக்கப்பட்ட இடம் போய் கதவுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு காலத்துல கதவை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான்? செவுரு எழுப்பிட்டான். இப்ப கூட நீங்க போய் பாருங்க, எருசலேம்ல ஈஸ்டர்ன் கேட்னு ஒரு இடம் இருக்குது, கோல்டன் கேட்னு சொல்லுவாங்க. அப்புறமா நீங்க முடிஞ்சா டைம் இருந்தா அப்புறமா போய் பாருங்க. அந்த இடத்துல டோர் இருக்காது, செவுரு வச்சு கட்டிட்டான். கட்டினது யூதம் இல்லை, ஆனா கட்டியாச்சு. அது 10ஆம் நூற்றாண்டுல அவங்க செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்டினது யூதம் கிடையாது. ஆனா இப்ப அந்த வாசல் என்னவா இருக்குது? அந்த வாசலை பத்தி பைபிள்ல கூட இருக்கு. நீங்க வேணா அந்த வசனத்தை வாசிங்களேன். எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும். அந்த வாசல் தான் இப்ப பூட்டி வச்சிருக்கான். கிழக்கு வாசல்னு பேரு, ஈஸ்டர்ன் கேட்னு பேரு. அவன் பூட்டிட்டான். ஒருவரும் அதில் பிரவேசிப்பதில்லை. எல்லாம் பூட்டியாச்சு. ஓவர். கதவு இருந்தா தானே நீங்க திறப்பீங்க. அப்ப நாங்க எப்படிங்க உள்ளே போவோம்? நான் ஒரு வழி கொடுக்குறேன், ஓட்ட போட்டு கொடுக்குறேன், இது வழியா போ. ஏன் அதுல என்ன? இந்த பக்கம் ஏன் பூசி தெரியுமா? அந்த பக்கத்துல நான் ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. பரிசுத்த ஸ்தலத்துல அவர் இல்ல, போயிட்டாரு. வெளியே வச்சுட்டேன் வாசல் நடையில. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவனால போக முடியாது, பிசாசால பரிசுத்தத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால அவன் இருக்கிற இடத்துக்கு எங்க முடியுமோ அது வரைக்கும் வச்சுட்டேன். கதவை பூட்டியாச்சு. கதவுக்கு பதிலாக இப்ப செவுரு வச்சு அடைச்சாச்சு. இப்ப அந்த இடத்துக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபை போயிட்டு இருக்குது. வாசலை செவுரு வச்சு அடைக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுக்கு பதிலா வேற ஆல்டர்னேட் வாசல் வந்தாச்சு. அந்த வாசல்ல இருந்த இயேசுங்கிற வாசல்ல உள்ளே வர முடியாதபடிக்கு செவுரை வச்சு அடைக்கிறாங்க. என்ன கொடுமைன்னா, அப்படி அடைக்கிறதே பல பேருக்கு தெரியல. இன்னைக்கு பல ஊழியர்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அவர்கள் இன்னைக்கு இந்த மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இதுல மாட்டிக்கிட்டு, மாடர்னைஸை யாருமே எதிர்க்கலங்க. திருப்பியும் சொல்றேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. நான் மாடர்னைஸை எதிர்க்கவே இல்லை. அதாவது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, ஆனால் சில விஷயங்கள் மாறாது. வசனம் என்ன செய்யாது? இயேசுநாதர் என்ன செய்ய மாட்டாரு? மனவாட்டி சபை என்ன செய்யாது? அது மாறவே மாறாது. ஏன்னா அது ஃபார்முலா. நீங்க என்ன வேணாலும் மாத்துங்க, 2+2 4 தானே, அது மாறாது தானே. ஏங்க இன்னைக்கு நம்ம அட்வான்ஸா வந்துட்டோம், 2+2 5ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கணக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. மாத்துமா? மாறாது, அது மாறாதது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் கர்த்தர் சபைக்கு கொடுத்த சத்தியமும் மாறவே மாறாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, எது சத்தியம்னு உங்களுக்கு தெரியல. அதனுடைய விளைவு கர்த்தர் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் தட்டக்கூடாதபடிக்கு கதவை எடுத்துட்டு அடைச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும். அப்பொழுது உங்களுக்கு வாசலே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வரும், நீங்கள் என்னை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். மொத்தமாக மூடிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ மூடுற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். இப்போ திறந்துருக்குது. சில வாசல்களை கர்த்தர் நமக்கு திறந்து வச்சிருக்கிறார். நம்ம தட்டும் போதே திறந்துடணும். திறந்துட்டா உள்ளே வந்து வசனம் வந்துடும், போஜனம் வந்துடும். உள்ள பிதாவின் சித்தம் உள்ள வந்துடும். பிதாவின் சித்தத்தை செய்வதே போஜனமாக இருக்கிறது. பிதாவின் சித்தம் சபைக்குள்ள வந்துடும். கர்த்தருடைய வசனம் என்னவா இருக்கு? போஜனமா இருக்கு. கர்த்தருடைய வசனம் வந்துடும். சபை பிழைச்சுக்கோ, நம்ம பிழைச்சிடலாம். நீங்க இன்னும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் முழு செவரியும் அடைச்சிருவாங்க. அவங்க வேற ஒரு ஓட்டையை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஓட்டை வழியா போவீங்க, அந்த துவாரத்தின் வழியா போவீங்க. அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகவே போகாது. அது பிரகாரம் வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேல உங்களை கொண்டு போகாது. இன்னைக்கு அப்படி வாசல் அடைக்கிறவர்கள் அநேகர் வந்து விட்டார்கள். நமக்கும் ஆண்டவர் இன்னும் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.